டுடே இந்த வீடியோவில் வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா, பிக்மால காம்போனன்ட் அண்ட் வேரியன்ட்ஸ் அதை பற்றி நான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ அது ஒரு பட்டனை வந்து எக்ஸாம்பிளாக வச்சு உங்களுக்கு நான் அதை சொல்ல போகிறேன். ஸோ நான் ஒரு பட்டன் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நான் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெப் பேஜ் வந்து டிசைன் பண்ணுறேன் அப்படின்னா, அதில் வந்து மல்டிபிள் பேஜஸ் இருக்கும். அந்த மல்டிபிள் பேஜஸில் இப்போது லாகின் பட்டன், சைன்அப் பட்டன், பை நவ் இந்த மாதிரி பட்டன்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அது வந்து நான் இன்ஸ்டண்ட்டாக ஒரு பட்டனை க்ரியேட் பண்ணிட்டு அதை வந்து ஜஸ்ட் அதை காப்பி பண்ணி மற்ற இதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஒவ்வொரு பட்டனையும் செலக்ட் பண்ணி நான் அதோடய ப்ராப்பர்ட்டிஸ், கலரு, இல்லை நேமு, பட்டன் நேமெல்லாம் மாற்றுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது ஒரு லாகின் பட்டனாக வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு பை நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டனாக அதை வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நான் ப்ராப்பர்ட்டி வந்து நான் மேனுவலாக போயிட்டு உள்ளே சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் நான் இங்கே வந்து கிரியேட் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் இருக்குது. அதை நான் அது மூலிமா ஒரு பட்டனை நான் க்ரியேட் பண்ணேன் அப்படின்னா, அதை வந்து நான் மல்டிபிள் பேஜஸில் அதை வந்து நான் இன்ஸ்டன்ஸாக எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். யூஸ் பண்ணுறப்போ மெயின் அதோடய பேரண்ட் காம்போனண்ட்டில் போயிட்டு நான் கலரோ அதோட ப்ராப்பர்ட்டியை சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா, அது எல்லா காம்போனண்ட்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகும். நான் உங்களுக்கு அதை எப்படின்ட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த பட்டன் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். இங்கே மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா க்ரியேட் காம்போனன்ட் சொல்லிட்டு ஒரு 4 பாக்ஸ் இருக்கும். ஸோ இங்கே கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ப்ளூ கலரில் அதோட ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ வந்து இது காம்போனண்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து இன்ஸ்டன்ஸாக நம்ம காப்பி பண்ணி நம்ம எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக வந்து இப்போது இந்த இதில் வந்து நான் இங்கே கலர் சேஞ்ச் பண்ணுறப்போ உங்களுக்கு தெரியும், எல்லா காம்போனண்ட்லேயும் நமக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. இது வந்து பேரண்ட் காம்போனண்ட்டு, இது வந்து சைல்டு, அதோட இன்ஸ்டன்ஸ் எல்லாமே சைல்டு காம்போனண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் போய்ட்டு நான் இதோட டெக்ஸ்டையும் நான் மாற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா சேஞ்ச் பண்ணால் அப்படியே வந்து நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஃபுல்லாக எல்லா இன்ஸ்டன்ஸோட இதுலேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இது வந்து காம்போனண்ட்டு. ஸோ அடுத்து வந்து வேரியன்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு பட்டன் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி லாகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் இது ஆட்டோ லைட்டில் போட்டு அதோட வித் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இது கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு க்ரீன் கலர் கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டோட கலரையும் நான் வந்து மாற்றிடுறேன். ஸோ மாற்றிட்டு டீடைல்ஸ் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் பென் வந்து பால் ரேடியஸ் வந்து 10 கொடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து நான் பட்டன் சொல்லிட்டு நேம் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஸோ வந்து லாகின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டனுக்கு நேம் கொடுத்துட்டேன். ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா க்ரியேட் காம்போனன்ட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட் நம்ம பண்ண மாதிரி க்ரியேட் காம்போனன்ட்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிட்டா காம்போனன்ட் வந்து க்ரியேட் ஆகிரும். ஸோ இதுக்கப்புறம் இப்போது காம்போனண்ட்டாக மாறிடுச்சு. இப்போ இந்த காம்போனன்ட் ஸ்டேட்டில் இருக்கும்போது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆட் வேரியண்ட்னு சொல்லிட்டு ஒரு ரெக்டாங்கிள்குள்ளே ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்கும். ஸோ இதுதான் வந்து வேரியன்ட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன். ஸோ இதை கிளிக் பண்ணி நான் ஆட் வேரியண்ட் கொடுக்குறேன். ஸோ நான் ஒரு 3 வேரியண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிஃபால்ட்டு, செகண்ட் ஸ்டேட்டு, இப்போ தேர்ட் ஸ்டேட்டு. இப்போது செகண்ட் ஸ்டேட்டில் வந்துட்டு நான் இங்கே வந்து ப்ராப்பர்ட்டி, அதோட இந்த வேரியண்ட்டோட ப்ராப்பர்ட்டி இங்கே இருக்கும். ஸோ இதில் வந்து நான் செகண்ட் பட்டனுக்கு வந்து ஹவர்னு சொல்லிட்டு நேம் வைக்கிறேன். தேர்ட் பட்டனுக்கு வந்து ஆக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேம் வைக்கிறேன். வச்சுட்டு இப்போ ஹவர் ஸ்டேட்டில் வந்து என்ன ஆகும்னா, பட்டனை ஹோவர் பண்ணும்போது அந்த பட்டன் வந்து லைட்டாக கலர் வந்து கொஞ்சம் கலர் வந்து லைட் கலராக கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் வந்து ஸ்ட்ரோக் ஆட் பண்ணிவிட்டு
ஸ்ட்ரோக்குக்கு ஒரு டார்க் கலர் கொடுத்துட்றேன். அண்ட் அதே மாதிரி ஆக்டிவாக இருக்கும்போது வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு ப்ரோட்டோடைப் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ப்ரோட்டோடைப் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வேரியண்ட் காம்பனன்ட்ஸ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ரைட் சைட் கார்னரில் டாப்பில் பார்த்தீங்கன்னா டிசைனுக்கு பக்கத்தில் ப்ரோட்டோடைப்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் ப்ரோட்டோடைப்போட இதை வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் எப்படி ப்ரோட்டோடைப் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது வந்து டிஃபால்ட் ஸ்டேட்டு. ஸோ இந்த டிஃபால்ட் ஸ்டேட்லேருந்து எனக்கு ஹோரபிள் ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு ப்ரோட்டோடைப் போட்டிருக்கேன். எப்படின்னா இந்த டிஃபால்ட் ஸ்டேட்டை ஹோல்ட் பண்ணும்போது எனக்கு இன்ஸ்டண்ட்டாக ஹோரபிள் ஸ்டேட்டுக்கு வந்து போகிற மாதிரி ஒரு ப்ரோட்டோடைப் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஹோரபிள் ஸ்டேட்லேருந்து எனக்கு ஆக்டிவ் ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு கிளிக்கபிளில் வந்து எனக்கு ஒரு ப்ரோட்டோடைப் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஹோரபிள் ஸ்டேட்டை நான் கிளிக் பண்ணும் ஆஃப்டர் கிளிக்கிங் ஹோரபிள் தென் வில் கோ டு தி ஆக்டிவ் ஸ்டேட்டு. ஸோ ஆக்டிவ் ஸ்டேட்டுக்கு வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து ப்ரோட்டோடைப் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரிவ்யூ பார்ப்போம். ஸோ வந்து நான் இந்த இன்ஸ்டன்ட் அசட்ஸ்லேருந்து இந்த நம்ம க்ரியேட் பண்ண வேரியண்ட்டோட பட்டன் வந்து நான் இங்கே ஒரு ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக ஒரு பேஜ் வந்து ரஃபாக போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து அந்த பட்டனை ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது நம்ம இப்போ ப்ரிவ்யூ பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ப்ரிவ்யூ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஹோர் பண்ணுறப்போ கலர் வந்து ஹோர் ஸ்டேட்டுக்கு மாறுது, கிளிக் பண்ணுறப்போ கிளிக் ஸ்டேட்டுக்கு மாறுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஹோர் பண்ணுறப்போ ஹோர் ஸ்டேட்டு, கிளிக் பண்ணுறப்போ ஆக்டிவ் ஸ்டேட்டுக்கு மாறிடுது. ஸோ இதுதான் வந்து நம்ம இன்றைக்கி பார்த்த வேரியன்ஸ் வச்சு நம்ம எப்படி வந்து பட்டன் வந்து டிசைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்டில் இதோட அட்வான்ஸ் கான்செப்ட் வந்து நம்ம வேறு அட்வான்ஸ் கான்செப்ட் பார்க்கலாம். அடுத்து வேறு என்ன வீடியோ, அதாவது என்ன கான்செப்ட் வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த கான்செப்டை வந்து நான் உங்களுக்கு பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதோ டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் புதுசாக ஏதாவது கான்செப்ட் வந்து பார்க்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதுக்கு வீடியோ போடுறேன். பாய்.